எவ்வளோ கஷ்டம் பொறுமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, அதான் சிஸ்டம்னு சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் செத்தாலும் பரவாயில்லன்னு முடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்படி கிடையாது. கடைசி அவர் சொல்றது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்கினது ஒரு அதிகாரம் ஒரு தட்டை கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு ஆகாது. ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு தீர்ப்பே ஆகும். அப்போ மன்னிக்கிறது தான் அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மயிலாடுன்றது என்ன, நீயும் இறைவன். நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன். அதை தான் சொல்றது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனாக இருக்கான். அதான் சொல்றேன் சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார். 2 பேர் வாங்க. அது தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் ரொம்ப சொல்லலை. நான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனால் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. நிறைய ஃபீலாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். என்ன வள்ளலாரை வந்து இன்னும் வள்ளலார் வந்து தமிழ்நாட்டில் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை. அவருடைய சினிமாவில் சர்மாவே வள்ளலாருங்கிற ஸ்பேஸ் வரல. ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனிதநேயத்தை உலகத்துக்கே தெரியும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுங்கிறத ஸ்பேஸு. வள்ளலாருங்கிறது ஒரு ஃபிலாசபி தானே, உருவம் கிடையாது. லைட்டுங்கிறது ஒரு ஃபிலாசபி. அது தொடர்ந்து வந்து கேட்டுக்கு எதிராக கேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் கேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும். ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதில் வந்து நான் வள்ளலாருடைய ஃபிலாசபியை முன்னிறுத்தியிருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். சார், நீங்கள் சேவ் ஹியூமன் சேவ் ஹியூமனிட்டின்னு எண்ட் ஆஃப் த டைட்டில்ஸில் எங்கேயோ வச்சுருக்கீங்க. அது இன்னும் எம்பசைஸ் பண்ணி வேறு எங்கேயாவது வச்சுருந்துருக்கலாமோ? பரவாயில்ல, நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களா? அதனால் நன்றி. ஓகே. ரேஷன் கார்டில் ஒரு டைலாக் வரும். டைவர்ட் ஆகிடும். மாதம் டைவர்ட் ஆகிடும் போதும். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மானியம் வாங்கலான்னு ஒரு வேர்டு வரும். திமுகவுக்கு சாதகமாக உள்ள டைலாக் போர்ஷனா மாதம் 1000 ரூபாய் மானியம் வாங்கலான்னு சொல்லுவாங்களே. இல்லை, கதை வந்து சமகாலத்தில் நடக்குதுங்க.